بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தினம் ஒரு இறைவசனம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 268வது வசனத்தை பார்க்க இருக்கிறோம். என்ன அந்த வசனம்? அஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தும் மின்ஹு வ ஃபضலா வல்லாஹு வாசிஉன் அலீம். ரொம்ப மிக முக்கியமான ஒரு வசனம் இது. என்ன இதற்கு பொருள்? நாம் தானம் தர்மம் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க தானம் தர்மம் செய்தா உங்களுக்கு வறுமை வந்துடும் அப்படின்னு ஷைத்தான் உங்களை பயமுறுத்துகிறான். அது மாத்திரமல்ல, ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறும் உங்களை அவன் ஏவுகின்றான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தும் மின்ஹு வ ஃபضலா. ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடம் இருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்கிறது இந்த வசனம். அன்பானவர்களே, இந்த இறைவசனம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், நாம் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக வறுமை என்பது நிச்சயமாக வராது. மாறாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பரக்கத்தையும் நமக்கு கொடுப்பான் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வத்தில் கஞ்சத்தனம் செய்யாமல் அல்லாஹுடைய பாதையில் தாராளமாக வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களில் கூட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இறைவசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.